மாநாட்டுக்கு நான் லிஃப்ட்டில் தான் போனேன். என் வண்டியை விடலை, பைக் மாதிரி போனேன், நடந்து போனேன். நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு நெருக்கடிகள் தந்தாங்க. பட் we are prepared. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Let's go holidays. It's time to travel beyond the boundaries. JNN Institute of Engineering, Chennai. Join CSE, AIMDS, Cybersecurity, Real Estate Design, MBA and more. Counseling code 1126. எத்தனை ஃபைட்ஸ், எத்தனை ஆர்கியூமெண்ட்ஸ், எத்தனை ஸ்லீப்லெஸ் நைட்ஸ், லிட்ரலா உயிரை பணையம் வச்சு வேலை பார்த்த அந்த மதுரை மாவட்ட நிர்வாகிகள் இருக்காங்க. வட தமிழ்நாட்டில் கூட்டம் வரும், தென் தமிழ்நாட்டில் கூட்டம் வராது அப்படின்னு பல பேர் சொல்லியிருக்கிறாங்க. தம்பி வர்றது யாரும் உங்களுக்கு தெரியும்ல. துள்ளி குதிச்சு ஓடி உண்மையிலே ஜல்லிக்கட்டு காலமா நம்மால். நான் தான் மிரண்டேன். போய் அந்த துண்டு எடுத்து அப்படி கட்டி அப்படி நின்னார் பாருங்க. லைஃப் டைம் மெமரி. சித்திரை திருவிழால மக்கள் மீது தண்ணீர் தெளிப்பாங்க. இங்க மக்கள் மீது வெப்பத்தை குறைப்பதற்காக தண்ணீர் தெளித்து இதை ஒரு தேர்தல் திருவிழாவே சித்திரை திருவிழாவாக மாற்றிட்டாங்க. எப்படி அழகர் ஆத்துல இறங்குவாரோ அதே மாதிரி தலைவர் வந்து அப்படி இறங்கினாரு. ஒரு சிஎம் எப்படி இவர் அங்கிள்னு பேசலாங்கிற விமர்சனம். அங்கிள் வாட் அங்கிள் இஸ் வெரி ராங் அங்கிள். இதுல வேற உங்க அப்பான்னு கூப்பிடுறாங்கன்னு வேற சொல்றீங்க. வாட் இஸ் திஸ் அங்கிள் இஸ் வெரி வெரி ராங் அங்கிள் இஸ் வெரி வெரி ராங். மை டியர் அங்கிள் கேக்குதா? இந்த அம்மா மாடல் மாதிரி அப்பா மாடல்ங்கிறது வந்து பொருந்தல. நாங்க மட்டும் கேள்வி கேட்கல, எல்லாருமே அதை கேள்வி கேட்கறாங்க. அவர் இன்னும் பல விஷயங்கள் பேசினாரு. அதுக்கு எல்லாருமே அமைதியா விட்டுட்டு இந்த ஒரு வார்த்தையை பிடிச்சிக்கிட்டே ஒரு 48 மணி நேரம் ஆச்சு. இன்னும் அதை விட எல்லாரும் பேசிக்கிட்டே நல்லதுதான், மாஸ் மக்கள் பேசட்டும். அங்கிள்ங்கிறதோ ஆன்டிங்கிறதோ இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன்ல அநாகரிகமான வார்த்தைகள் கிடையாது. ஆனா இப்ப தன்னைத்தானே அப்பான்னு பிரகடனப்படுத்திக்கிட்டு அதீத விளம்பரப்படுத்துறது. ஒருவேளை நரேந்திர மோடி ஐயா பாரத பிரதமரை அதை பண்ணாங்கன்னா அவரும் இதை ஃபேஸ் பண்ண தான் போறாரு. அவரும் விளம்பரம் பண்றாரு. இதை விட மோசமாக தரம் தாழ்ந்து உரிமையில கேவலப்பட்டு மேடை தூரம் பேசுறவங்கள மூத்த பத்திரிகையாளர்களும் திரும்ப திரும்ப டிபேட்ஸ்ல அனுப்பி நீங்க வந்து பேச வைக்கிறீங்க. கலைஞர் இருந்தால் கூட இன்று நடந்து கொண்டு இருக்கக்கூடிய இவ்வளவு மோசமான இந்த தரக்குறைவான வார்த்தைகள் அரசியல் பாருங்க, அவங்க வந்து நடவடிக்கை எடுப்பார், எடுத்திருக்காரு. வணக்கம். வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு உங்களை இப்படி ஒரு இன்டர்வியூல மீட் பண்றது முதல்ல எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். சேம் ஹியர். நிறைய கேள்விகள் இருக்குது மைண்டில். ஸோ எதுலேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு தோன்றப்ப நீங்கள் நிறைய இடங்களில் சொல்லியிருக்கீங்க. தமிழக வெற்றி கழகத்துக்கு எப்படி வந்தீங்க என்ன அப்படிங்கிறத நிறைய இடங்களில் பதிவு பண்ணியிருக்கீங்க. ஆனால் நான் என்ன தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்துக்குள்ளே நீங்கள் வந்தோடனே எப்படி மாறி இருக்குது இந்த ஜேர்னி, இப்போ வரைக்கும் எப்படி இருக்குது, எப்படி வாழ்க்கை மாறி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நான் எமோஷனல் ஆகாமல் பதில் சொல்லணும் தான் எனக்கு பயமாக இருக்கும். எக்ஸ்ட்ராடினரி ஜேர்னிங்க. இந்த பாஸ்ட்டு சில மாதங்கள் இருக்குல்ல, இது மாதிரி நான் லைஃப்பில் ஃபீல் பண்ணதே கிடையாது. எல்லோரும் அன்பு காட்டுவாங்க, எங்கே போனாலும் நல்லா பேசுகிறீங்கன்னு சொல்லுவாங்க. உங்களை விஜய் டிவியில் பார்த்தேன், வெப்சீரிஸில் பார்த்தெல்லாம் சொல்லுவாங்க. குழந்தைங்களாம் கணக்காலங்களை பிடி வாத்தியாரெலாம் சொல்லுவாங்க. ஆல் ஃபைன். டீ கடையில் பைக் ஓட்டுறவங்க, ஆட்டோ ஓட்டக்கூடியவங்க, சாமானிய பெண்கள், பேர் தெரியாதவங்க, அந்த கைக்குழுக்கெல்லாம் அவங்க வேர்வை வந்து என் மீது ஒட்டும். இந்த சாமானிய மக்களினுடைய அன்பு இருக்குல்ல, அது எனக்கு இப்போ தான் பார்க்குறேன். எஸ்பெஷலி தாய்மார்கள். நாம் முன்னாடிலாம் யூடியூப்பில் பேசும்போது ரொம்ப சீரியஸாக பேசுவோம், உங்களுக்கு தெரியும். பார்த்தாலோ இவனா பயங்கரமாக பேசுவானே அப்படின்னு நினைப்பேங்க. ஆண்கள் வந்து பேசுவாங்க. ஆனால் தமிழக வெற்றி கழகத்துக்குள்ளே நான் நுழைஞ்ச உடனே இந்த தாய்மார்களின் அன்பு இருக்குல்ல, இது எல்லாமே தலைவர் விஜய் அவர்களுடைய லைஃப்பில் வந்த பிறகு. அதுக்கு முன்னாடி நத்திங். அவர் எம்ஜிஆர் கட்சியில் இருக்கும்போது திருநாவுக்கரசு சார் சொல்கிறாரு, நினைவு சரியாக இருந்தோம்னா, நாங்கள் எல்லோரும் 0, புரட்சி தலைவர் தான் 1, நாங்கள் எல்லோரும் 0னார். நான் இப்போ லிட்டரலாக அதை நான் ஃபீல் பண்ணுறேன். இப்படி ஒரு அன்பு, இவ்வளோ தாய்மார்கள், இவ்வளோ பெண்கள், அந்த நம்பிக்கை. நான் வந்து புரட்சி தலைவர் அவர்களை வந்து நேரில் பார்க்கக்கூடிய பாக்கியம்லாம் எனக்கு கிடைக்கல. மேபி அப்படி ஒரு சினாரியோ வந்து மறுபடியும் வந்திருக்கோ அப்படின்ற நான் ஃபீல் பண்ணுற அளவிற்கு எக்ஸ்ட்ராடினரி எமோஷ்னல் ஜர்னி. சரி, இதை வந்து நம்ம எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸோட ஹேண்டில் பண்ணுவோன்ட்டு கொடுத்த வேலையை தலைமையில் அப்படியே எடுத்துக்கிட்டு அப்படியே போயிட்டுருக்கு. நிறைய மேடைகளில் பேசிட்டீங்க, அதாவது டிவிகே மேடைகளில் நீங்கள் பேசிட்டீங்க. ஒவ்வொரு மேடையும் நீங்கள் அணுகிற விதம் ஒவ்வொரு மாதிரி இருந்திருக்கும். ஆனால் நீங்கள் வந்து ஒரு கொள்கை பரப்பு செயலாளராக அந்த மேடையில் நீங்கள் அணுகும்போது பொறுப்பும் கூட சேர்ந்து இருக்கும் உங்களுக்கு. எப்படி அணுகுறீங்க மற்ற மேடையும் இந்த மேடையையும்? எக்ஸ்டென்சிவான பிளானிங் இருக்குது கிருத்திகா. அதுதான் வெளியில் தெரியாமல் இருக்கும். டிப் ஆஃப் ஐஸ்பர்க் தான். வெளில பார்க்கும்போது சின்னதாக ஐஸ் கட்டி நினைப்பீங்க, ஆழங்களில் பெரிய மலையாக இருக்கும். அந்த மாதிரி இந்த பிளானிங் இருக்குல்ல, ஐயோ எத்தனை ஸ்லீப்லெஸ் நைட்ஸ், எத்தனை மீட்டிங்ஸ், எத்தனை ஃபைட்ஸ், எத்தனை ஆர்கியூமெண்ட்ஸ். பட் எல்லாரோடைய இன்டென்ஷன் ஒன்று தான், தலைவர் பத்திரமா வந்து போகணும், தலைவரை பார்க்க வரவங்க பத்திரமா வந்து போகணும்
அதற்காக வெளியே தெரியாத அன்சங்கடு ஹீரோஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுமா இந்த மாநாட்டில். லிட்ரலாக உயிரை பணயம் வச்சு வேலை பார்த்த அந்த மதுரை மாவட்ட நிர்வாகிகள் இருக்காங்க பாருங்க, அவங்கள எவ்வளோ பாராட்டினாலும் தகும். வெளியே தெரியாத அந்த தன்னார்வலர்கள் இருக்காங்க பாருங்க, எல்லாருமே செல்ஃப்லெஸ் கேரக்டர்ஸுங்க. ஸோ இது பல நாள் திட்டமிட்டாலும் அந்த கடைசி அந்த ஒரு மாதம், இன்னும் சரியாக சொல்லணும்னா ஒரு 15 நாள் தாங்க, ஏன்னா ப்ரீபன் பண்ண வச்சுட்டாங்கல்ல. 15 நாள் வந்து அங்கே போயிட்டார் அண்ணன் ஆனந்த் அண்ணன். அவர் நான் பார்க்கும்போது நினச்சேன் என்ன அப்படின்னாரு, அண்ணே மதுரைக்காரராக மாறிட்டீங்கண்ணே, உங்கள் பேஸ்ட்லேயே அது வந்து மதுரைக்காரராக மாறிட்டீங்க. அங்கேயே தான் அவர் லிட்ரலாக அவர் வந்து ஒரு 2 மணி நேரம் தூங்கிறத பெரிய விஷயம். ஸோ இது போன்ற மனிதர்களினுடைய அந்த உழைப்பு இருக்குல்ல, இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த மாநாடு. மேபி ஒரு தமிழ் தந்த வாய்ப்பு, காலம் தந்த கூட நம்ம ஹோஸ்ட் பண்ணுற வாய்ப்பு நமக்கு கிடச்சிது. அது வெறும் ஹோஸ்டிங் மட்டும் கிடையாது, மிகப்பெரிய பொறுப்பு. அது வந்து எந்த வகையில் இவங்க வந்து மக்கள் அணுகுவாங்கன்னு நமக்கு தெரியும். நான் கூட சில பேர்லாம் நான் அது மேடையில் நடக்கும்போதே அதெல்லாம் பேசுவாங்க நான் நினச்சேன். அது வந்து 2 மணி நேரத்தில் முடிஞ்சிடுச்சு, 2.5 மணி நேரத்தில் முடிஞ்சிடுச்சு. முன்னாடிலாம் 2 நாள் நடக்கும், 3 நாள் இருக்கும். தோஸ் டேஸ்லாம் கான். இங்கே என்ன இன்டென்ஷன், என்ன மெசேஜை டெலிவர் பண்ணுறோம், யாருக்கு டெலிவர் பண்ணுறோன்ற தெளிவு இருக்குது தலைவருக்கு. இன்னும் சொல்லப்போனால் நான் சொல்கிறேன், அந்த ரேம்பில் சார் வந்து அவர் நடப்பார்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த ரேம்ப் வந்து அவ்வளோ உயரத்தில் போட்டிருந்தோம். அதன் மீதும் மக்கள் ஏறுறாங்கன்னா அவங்கள நான் குறை சொல்ல மாட்டேன், அது அவர்களின் அன்பு. இரும்பில் போட்ட ரேம்ப்பு உடஞ்சிருச்சு, அப்போ எத்தனை பேர் ஏறி இருப்பாங்கன்னு பாருங்கள். பாதுகாவல் அதிகாரிகளுக்கெல்லாம் அவ்வளோ ஸ்ட்ரிக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் தலைவர் சொல்லியிருந்தார். நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும், யாரையும் நீங்கள் வந்து மேன் ஹேண்ட்லிங் பண்ணக்கூடாது, யாரையும் இது பண்ணக்கூடாதுன்னு பார்த்து எந்த கட்சியாக நான் கேட்குறேன், நீங்கள் சொல்லுங்கள், நீங்களும் நிறைய ஃபாலோ பண்ணுறீங்க. பெண்கள், கர்ப்பிணிகள், கை குழந்தைகளோடு வயதான வராதிங்கன்னு ஒரு விளம்பரம் பார்த்துறீங்களா? கூவி சொன்னோம், ப்ளீஸ் வந்துடாதுன்னு கூவி சொன்னோம். ஸோ தட் இஸ் தமிழக வெற்றி கழகம். இதற்கு பின்னாடி பெரிய டீம் இருக்குது, அன்சங் ஹீரோஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த மேடையை தொகுத்து வழங்குவது என்பது வெறும் தொகுப்பாளர் பணி மட்டும் கிடையாது. நீங்கள் சொன்னதை போல் ஒரு மிகப்பெரிய ஒரு கமாண்ட், மிகப்பெரிய பொறுப்புணர்ச்சி. அந்த வாய்ப்பை வந்து என்னை நம்பி எங்களுடைய தலைமையை தராங்க. நானும் அதை பண்ணிக்கிட்டு இருக்கேன், நல்லா பண்ணியிருக்கேன், நான் நம்புகிறேன். இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க, இது வந்து ஒரு மிகப்பெரிய பொறுப்பு, ரொம்ப பெரிய ஒரு டீம் ஒர்க் இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டீங்க. ஒரு எதிர்பார்ப்பு உங்ககிட்ட இருந்திருக்கும்ல, கண்டிப்பாக வந்து வீசாலையில் நடந்த அந்த மாநாடை நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. ஸோ அதை விட ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது மதுரைக்கு. உங்களுக்கு முதல்ல என்ன எதிர்பார்ப்பு இருந்தது? அந்த ஸ்டேஜ் முன்னாடி, அந்த மைக் முன்னாடி நீங்கள் நிற்கும்போது அந்த எதிர்பார்ப்பு வந்துட்டு பூர்த்தி அடைஞ்சதா, இல்லை எதிர்பார்த்ததை விட அதிகமான விஷயங்கள் நடந்தது நீங்கள் நினைக்கிறீங்களா? எதிர்பார்ப்புன்ற வார்த்தை வந்து ரொம்ப சின்னது. ஐயோ நாங்கள் நினச்சி, அதாவது பிளானிங்கில் சொல்கிறேனே, வீசாலையில் நடந்த மாநாடு கொள்கை பிரகடன மாநாடு. அங்கே வந்து குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்னாடியே வந்துட்டாங்க, காலையில் 4 மணிக்கே வந்துட்டாங்க எல்லாரும். தண்ணீர் வந்து எல்லா இடங்களையும் தண்ணீர் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. ஆனால் அது பத்தலை. அதை ஏன் பத்தலைன்னா, ரீஃபில் பண்ணோம்ல, லாரியில் வந்து ரீஃபில் பண்ணோம்ல, லாரியால் உள்ளே நுழைய முடியலை. அந்த ரீஃபில் பண்ணுற கேப்பில் மட்டும் தான் ஒரு ப்ராப்ளம் வச்சு, ஆனால் அது ஊதி பெருசாக்குனாங்க. சரி, அப்போ இந்த வாட்டி என்ன பண்ணலாம், எல்லா 100கணக்கான இடங்களில் பைப்பை கனெக்ஷன் போட்டு ஆர்ஓ வாட்டரை அப்படி குழாயை திறந்தா தண்ணி கொட்டும். ஒரு சர்க்கார் பண்ண வேண்டியதை ஒரு சாமானியர்கள் நாங்கள் பண்ணோம், தண்ணி கனெக்ஷன் கொடுத்துட்டோம். அதை தவிர லட்சக்கணக்கில் அந்த சின்ன குடுவையில் பாட்டில்ஸ் ஆஃப் வாட்டர் இருக்கும்ல, அதையெல்லாம் கொண்டு வந்து இறக்கிட்டோம். 100கணக்கில் ஆம்புலன்சஸ், எக்கச்சக்கமான மருத்துவர்கள், மருத்துவ ஊழியர்கள், தன்னார்வலர்கள் இவங்களும் போட்டு சாயந்தரம் 4 மணி நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறோம். இவங்க வந்து 3 மணிக்கே வந்துட போகிறாங்க, இல்லைனா போன வாட்டி மாதிரி காலைல வந்துடக்கூடாது தான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் போட்டோம். இவங்களாம் வராதிங்க, அவங்களாம் வராதிங்க. 3 நாள் முன்னாடியே வந்துட்டாங்க. நானும் உலகத்தில் எந்த தலைவருக்கும் 3 நாள் முன்னாடியே வந்து அங்கே கேம்ப் போட்டாங்க. நாங்களும் என்னென்னவோ பண்ணி பார்க்கணும் சொல்லி நான் சிரிச்சுக்கிட்டே போய் சொல்கிறேன், பா கிளம்புங்கப்பா, மாநாட்டுக்கு இன்னும் 3 நாள் இருக்குப்பா, நீ கிளம்புனா நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்றாங்க. சரி ஓகே, லேசாக அப்படியே லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு, டைம் ஆயிடுச்சு, நைட் ஆயிடுச்சு, கிளம்புங்க. கூட்டமாங்க, குடும்பமாங்க. நம்ம கோயிலெலாம் போயிட்டு குடும்பத்தோடு அப்படியே உட்காந்துருவோம்ல, பெட்ஷீட்லாம் வச்ச மாதிரி உட்காந்துட்டாங்க. அவங்களே பாட்டு பாடுறாங்க. எனக்கு ஜல்லிக்கட்டு போராட்டம் நினைவுக்கு வந்தது மெரினா பீச்சில். அது மாதிரி அவ்வளோ ஜன நெருக்கடி, அவ்வளவு எல்லாத்துக்கும் நடுவில் வந்து இன்னும் 3 நாள், இன்னும் 2 நாள், இன்னும் 1 நாளுக்கு வந்து அன்றைக்கி நைட்டு சத்தியமாக தூக்கம் வரல, என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. நைட்டு ஒரு 2:30 மணி கட்டும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பொதுச்செயலாளர் பயங்கரமாக எல்லாத்துக்கும் சொல்லிகிட்டே இருக்காரு. மாவட்ட நிர்வாகம், தலைமை எல்லாம் வந்து 2:30 மணிக்கு மேலே சரி இதுக்கு மேலே அவர் வந்து தூங்கிடுவார் அப்படின்னு நினச்சி நம்ம ஒரு 1 மணி நேரம் தூங்கிடலாம். அப்போ நான் கிளம்பி அப்படி போகும்போது அடுத்து அந்த நிறைய எங்களுடைய கம்யூனிகேஷன்ஸ்லேருந்து வருது, பொதுச்செயலாளர் மறுபடியும் இங்கே வந்துட்டாருங்க பார்த்தா. அங்கே வந்துட்டாங்க. ஒரு பாக்ஸை நாங்கள் போட்டு அழகாக ஒருத்தருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் போகிற மாதிரிலாம் போட்டிருந்தோம். அதில் பல பாக்ஸஸ் ஃபில் ஆயிடுச்சு.
எங்களுக்கு ஒரு பக்கம் ஆனந்தம், இன்னொரு பக்கம் எதிர்பார்ப்பை தாண்டிய ஒரு சக்ஸஸ், இன்னொரு பக்கம் ஐயோ உங்களுக்கு இன்னும் பத்திரமா இருக்கணுமே அப்படின்ற ஒரு எண்ணம். இல்லை நீங்கள் சொல்கிறது உண்மைதான். கிட்டத்தட்ட ஒரு சுற்றுலாத்தலம் மாதிரி ஆனது அப்படிங்கிறது வந்து எல்லாராலையும் அங்கே நம்ம டீம் எல்லாம் இருந்தாங்க இல்லையா, எல்லாம் சொன்ன விஷயம் தான். முன்னாடியே வந்து குடும்பமாக வந்து பார்வையிட்டுட்டு போனாங்க அப்படின்னு. அதுதான் தனி மனிதர்கள் வேற, பிஏஏ அதாவது பொலிட்டிக்கலி அவேர்னஸ் உள்ள ஒரு இண்டிவிஜுவலுங்கிறது வேற, ஃபேமிலி இருக்காங்கல்ல, குழு மனிதர்கள் இருக்காங்கல்ல, அந்த எமோஷன்ஸ் தான் நம்ம வந்து இன்னும் நல்லா டீகோட் பண்ணோம். ஒரு குடும்பமாக நம்மளை நம்புறாங்க, குடும்பமாக சேர்றாங்க. இது வந்து ஒரு மேசையாவாக அவரை பார்க்குறாங்க. அவர் வந்து அவரை பார்ப்பதையே வந்து ஒரு நம்பிக்கை முனையாக அவங்க வந்து நினைத்து வர்றாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் நான் இன்னொன்று சொல்கிறேங்க, ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போது அதில் இருந்தவர்களே நானும் வருவேன். அத்தனை ஆண்களுக்கு நடுவில் 2:30 மணிக்கு ஒரு பொண்ணு இருக்கும் பொழுது நார்த் இந்தியா மீடியாவில் போய் கேட்டாங்க பயமா இல்லையானப்போ, என் தாயின் கருவறையில் இருப்பதை போல உணர்கிறேன்னு அந்த பொண்ணு சொல்லிச்சு. 15 லட்சம் பேர், ஜல்லிக்கட்டு போராட்டம் கூட 10 லட்சம் பேர் தான் வந்தாங்க. 15 லட்சம் பேர் வந்தாங்க மதுரை மாநாட்டில். ஒரு பொண்ணுக்கு கூட எந்த அபியூஸுமே நடக்கல. அவங்க தாயின் கருவறையில் இருந்ததை போல இந்த பசங்க கூட இருந்தாங்க. இந்த பசங்களை போய் தப்பாக பேசுகிறீங்களே, இந்த பசங்க சாரை உடைச்சிட்டாங்க, எகிரி குதிக்கிறாங்க, இவங்களை குரங்குன்றீங்க, அணில்ன்றீங்க. ஒரு மனிதனை சக மனிதனை மனிதனாக பாரு, மனிதனை மனிதனாக மட்டும் பாருந்தா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் எங்கள் தலைவர் எடுத்து கொடுத்தார். அதை அழகாக 2K கிட்ஸ் வந்து பொலிட்டிசைஸ் ஆகிருக்கிறாங்க. அதை அழகாக இந்த ஸ்பேஸில் பாருங்கள் எவ்வளோ அழகான ஒரு விஷயத்தை எக்ஸிபிட் பண்ணியிருக்கிறாங்க. இது மாஸ், இது மாநாடு கிடையாது, இது மாபெரும் சரித்திரம். வருங்கால தலைமுறையெல்லாம் இதை வந்து பயங்கரமாக படிக்க போகிறாங்க. அவர் பார் ஸ்டாண்டர்டை எங்கேயோ கொண்டு போய் வச்சுட்டார். அது எங்கேயோ இருக்குது. இனி இப்படி ஒரு மாநாடு வந்து மற்ற கட்சிக்காரங்களாம் எப்படி நடத்த போகிறாங்கன்னு தெரில. நான் தொகுப்பாளராக பல நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கியிருக்கிறேன். எல்லா கட்சியிலும் நம்ம நண்பர்கள் நலன் விரும்பிகள் இருக்காங்க. எனக்கு தெரியுங்கிறது அவங்களுக்கும் தெரியும். எத்தனை பஸ்ஸு வச்சு, எத்தனை 100 நாள் வேலை திட்டம், எவ்வளோ செலவு பண்ணி கொண்டு வரணும், அது சாதாரண விஷயம் கிடையாது. ஆளுங்கட்சி எதிர்கட்சி அப்படி பண்ணுவாங்க. ஆனால் ஒரு புது கட்சி ₹1 செலவு பண்ணாமல் இத்தனை பேர் வர்றாங்க அப்படின்னா திஸ் இஸ் சம்திங் எக்ஸ்ட்ராடினரி. எதிர்பார்ப்பை தாண்டிய ஒரு சக்ஸஸாக தான் அதை நான் பார்க்குறேன். அப்போ இன் ஃப்ரண்ட் ஆஃப் மைக் நிற்கும் போது வந்து நீங்கள் எதிர்பார்ப்பை தாண்டின்னு சொல்லிட்டீங்க, அந்த வார்த்தையெல்லாம் சின்னதுன்னு சொல்லிட்டீங்க. ஸோ என்ன இவ்வளோ கூட்டம், எப்படி இங்கேருந்து வந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக உங்கள் மைண்டில் ஓடி இருந்திருக்கும். நம்ம எப்படி டெலிவர் பண்ண போகிறோம், இவங்களுக்கு என்ன டெலிவரி பண்ண போகிறோங்கிறது. அது நான் 2:30 மணிக்கு கிளம்பி போனேன், 4:30 மணிக்கு மறுபடியும் வந்துட்டேன். இருக்க முடியல, ஏன்னா 4:30 மணிக்கு கூட்டம் வந்துருச்சு. நான் அப்படியே லிட்டரலாக சொல்கிறேன். நான் அப்புறமேட்டு இன்னொரு ஃப்ரெண்டுக்கிட்ட கூட சொன்னேன், கொஞ்ச நேரத்தில் என்னாச்சு, அங்கே அந்த கூட்டம் சேர 15 லட்சம் மக்களினுடைய மூச்சு காற்றின் வெப்பம் இருக்குல்ல, அதனால உணர முடியுது. என்ன அப்படின்னா அது வெறும் சூரியனுடைய வெளிச்சம் மட்டும் கிடையாது. அப்படி அடர்த்தியாக மக்கள் நிற்கும் போது ஒரு தேன் கூடு கிட்ட ஒரு வார்ம்னஸ் இருக்கும்ல, அதனால உணர முடியுது. அவங்க வந்து வெயிட் பண்ணுறாங்க, அவங்க தனக்குத்தானே ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க. அது ஒரு பெரிய மூமெண்ட்டாக, பீப்புள்ஸ் மூமெண்ட்டாக மாறிடுச்சு. அவங்க யாராவது ஒருத்தங்க சுருண்டு போகிறாங்க அப்படின்னா டக்குன்னு 4 பேர் கூட்டிகிட்டு வராங்க. நாங்கள் பல மாதம் மண்டையை உடைச்சி ஆம்புலன்ஸ் எப்படி எவாக்குவேட் பண்ணோம், எப்படி எக்ஸிட் பண்ணோம், எமர்ஜென்சியில் எதை உடைக்கணும், எதை சேர்க்கணும்லாம் போட்டு எக்ஸ்டென்சிட்டி மேலே பார்த்தாங்க. அதை களத்தில் வந்து அந்த மக்களும் சேர்ந்து அதில் வந்து ஒரு பார்ட்னராக இணைஞ்சிட்டாங்க. அங்கே வந்து எத்தனை கடைகள், சிறு வியாபாரிகள் எத்தனை பேர், யாரும் வந்து யார்கிட்டையும் வந்து காசெல்லாம் வாங்கலை. அவங்களுடைய முகத்தில் எவ்வளோ மகிழ்ச்சி, எவ்வளோ ஹெல்ப்ஸ். யாரோ ஒருத்தர் வந்து ரொம்ப வயதானவராக இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அவரால் தனியாக அங்கே வர முடியாது. அப்போ வயதில் இளையவர்கள் அவங்கள வந்து சேர்த்து கூப்பிட்டு வராங்க. நம்ம தெளிவாக சொல்லிட்டோம், மாற்றுத்திறனாளிகள்லாம் வராதிங்கப்பா, நீங்கள் நேரலையில் பாருங்கள் நிகழ்ச்சியை, ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் மூமெண்ட்டு. அதையும் தாண்டி அவ்வளோ மாற்றுத்திறனாளி வந்தாங்க. ஏன் தெரியுமா, மாற்றுத்திறனாளியை மாவட்ட செயலாளராக இவர் மாற்றிருக்கிறார்ல. ஸோ அந்த விஷயம் வந்து அவர்களுடைய இதயத்தை வந்து ஈர்த்திருக்குது. ஸோ அந்த மேடையில் நிற்கும்போது எனக்கு ஒரு வரியில் சொல்லணும்னா, நீங்கள் எப்படி நினைப்பீங்களோ தெரியல, நான் உண்மையாக ஃப்ரம்தியாட் சொல்கிறேன், எனக்கு பாகுபலி படத்தை நேரில் பார்த்த மாதிரி இருந்தது. அந்த மொமெண்ட்லாம் காட்டுவாங்களே, லிட்டரலாக திரும்பிய திசையெல்லாம் மக்கள் மட்டும்தான், திரும்பிய திசையெல்லாம் ஒரே முழக்கம், திரும்பிய திசையெல்லாம் ஒரே ஒரு பேர் தான், திரும்பிய திசையெல்லாம் ஒரே ஒரு அன்பு தான். கேஸ்ட், கிரீட், மதம் எல்லா பிரிவினையும் இந்த உடைக்கிறது இருக்குல்ல, இதை சேர்க்கக்கூடிய ஈர்ப்பு விஷயம் இருக்குல்ல, தட் இஸ் சம்திங் எக்ஸ்ட்ராடினரி. ஹிஸ்ட்ரியில் வந்து இது மாதிரி எப்பயாவது ரேராக தான் ஒரு ஃபினாமினன் அமையும். அது காலம் தந்த நல்வாய்ப்பு. அங்கே நின்று நான் பார்த்தேன். அப்புறம் நான் கூட நினச்சேன், இப்போ மாநாடுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம நண்பர்கள்லாம் கூப்பிட்டு போனோம், நிறைய நம்ம மீடியாவில் இருக்க நண்பர்கள்லாம் நிறைய பேர் கேட்டாங்க, அம்மா கூப்பிட்டு போனோம். அப்புறம் மீடியாவுக்குன்னு தனியாக பாஸ்போர்ட் அவங்களையும் தனியாக ஹேண்டில் பண்ணோம். அப்போ நினச்சேன், நல்ல வேலை நம்மளுடைய நண்பர்களும் நிறைய பேர் கூப்பிட்டு வரல, அவங்க வந்திருந்தாங்கன்னா இதுக்குள்ளார எப்படி வெளில போய் அவங்கள எப்படி நம்ம ரிசீவ் பண்ணி அப்படின்னு எனக்கே தோணுச்சு. அதையெல்லாம் தாண்டி நேரலையில் பார்த்த மக்களும் எனக்கு அங்கேருந்தே ஃபோன் பண்ணி அடிக்கடி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ரொம்ப நல்லா இருக்குது, எங்களுக்கு தெரிஞ்சு ட்ரானில் ஃபஸ்ட் எய்ட் கிட் அனுப்புறதுக்காக ஒரு ஜைஜாண்டிக் ட்ரானை பயன்படுத்திய ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு மாநாடாக இதுதான் இருக்குது. சித்திரை திருவிழாவில் மக்கள் மீது தண்ணீர் தெளிப்பாங்க,
இங்கே மக்கள் மீது வெப்பத்தை குறைப்பதற்காக தண்ணீர் தெளித்து இதை ஒரு தேர்தல் திருவிழாவே சித்திரை திருவிழாவாக மாற்றிட்டாங்க. எப்படி அழகர் ஆற்றுல இறங்குவாரோ அதே மாதிரி தலைவர் வந்து அப்படி இறங்கினார். அந்த மேடையை அந்த அந்த தருணங்களை நான் வந்து எனக்கு வந்து அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கேன். நான் அங்கே வந்து வெளில வந்து பார்க்குறவங்களாம் அதை நான் பேசிக்கிட்டே இருக்கேன். லைஃப் டைம் மெமரிங்க, லைஃப் டைம் மெமரி, எக்ஸ்ட்ரானரி ஜெர்னி. இது வந்து எல்லாருமே சொல்கிற மாதிரி எல்லா கட்சிகளுக்கும் தடைகள் இருக்கும் ஆரம்பிக்கிறப்ப. நீங்களும் திரு ஆதவர்ஜன் அவர்கள் வந்துட்டு மேடையில் பேசும்போது சொன்னார், அதற்கு இங்கே எதிர்ப்பு தெரிஞ்சது, அதெல்லாம் அடுத்த விஷயம். பட் என்ன தடைகள் இருந்தது, நீங்கள் லிட்டரலாக ஃபேஸ் பண்ண விஷயங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? அதை விட சம்மந்தப்பட்ட அமைச்சர் அதுக்கப்புறம் ஒன்று சொன்னார், இது மாதிரி விஷயங்கள்லாம் நாங்கள் பண்ணவே மாட்டோம். எனக்கு அப்போ தான் அடங்கப்பா உலக நடிப்படா சாமி அப்படின்றது. இமேஜின் பண்ணிக்கோங்க, நீங்களா என்னென்ன தடைகள்லாம் உருவாகும்னு இமேஜின் பண்ணி சும்மா வைல்டாக கெஸ் பண்ணி, யார் நேம்ஸும் கால் பண்ண வேண்டாம். நீங்கள் வந்து இப்போ ஆப்போசிட்டில் இருக்கீங்கன்னு வைங்களேன், ஒரு ஆன்டகனிஸ்ட் நீங்கள் தான். இந்த மாநாடு நடக்கக்கூடாது, நீங்கள் என்ன தடையை உருவாக்குவீங்க? சும்மா கெஸ் பண்ணுங்க. அப்படி நினைக்கிற ஆள் இல்லைங்கிறதால 100% நீங்கள் நினைக்கிற ஆள் இல்லை, ஓகே, சும்மா ஒரு இதுக்காக பாட்காஸ்ட் இருக்கிறதுக்காக அப்படி கேட்குறீங்க. சும்மா கெஸ் பண்ணுங்க. என்ன பண்ணலாம்? முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு அங்கே பாதுகாப்பு குறைபாடுகளாக இருக்கட்டும், இல்லை வந்து ட்ராவல் பண்ணுற அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் லாஜிஸ்டிக்ஸ், இது எல்லாத்துலேயும் நம்ம வந்துட்டு கை வைக்க முடியும். 80% நாங்கள் புக் பண்ண வேன்ஸ் வாகனங்கள் எல்லாருமே 3 நாள் முன்னாடி நாங்கள் வரமாட்டோன்ட்டு. ஓகே, இவங்க இப்படி பண்ணுவாங்கன்னு அக்ரிமெண்ட் போட்டு அட்வான்ஸ் கொடுத்தோம்ல, கட்டுத்தொகை திருப்பி வந்து கையில் கொடுத்துட்டாங்க. சேர்ஸ் சொல்லியிருந்தோம்ல, அந்த சேர்ஸ் வெண்டார்ஸ்லாம் இல்லைங்க மேலிடத்து உத்தரவு தர வேண்டான்ட்டாங்க. அதையும் மீறி அங்கங்கே 2000 சேராக கலெக்ட் பண்ணோம். 15 லட்சம், 2000, 1000, 500 இப்படி சேர்ஸ்லாம் கலெக்ட் பண்ணாங்க. அந்த பாதை NH நேஷ்னல் ஹைவே திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் நடுவில் குழி வெட்டி, அதை NH எப்படி இருக்கும் தெரியும்ல, கிட்டத்தட்ட 6 வே 7 வே மாதிரி இருக்கிற NHஐ 1 வேயாக மாற்றினாங்க. அட் அ டைமில் ஒரு கார் தான் போக முடியும், ஒரு கார் தான் வர முடியும். திடீர் ஸ்பீட் பிரேக்கர்ஸ் உருவாக்குனாங்க. அந்த மாநாட்டுக்கு யாரும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகம் இருக்குல்ல, அவங்ககிட்ட ஓவராலாக இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாங்க, டோல்கேட்டில் எல்லா வண்டியும் நிறுத்து. எங்களுக்கும் நண்பர்கள் இருப்பாங்கள்ல, எங்களுக்கும் காவல்துறை நண்பர்கள் இருப்பாங்கள்ல, அவங்க மற்ற லைனில் தனியாக வந்து தலைவா முத நாள் நைட்டு இந்தந்த டோலில் நிறுத்த சொல்லிட்டாங்க, பார்த்துக்குங்க என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு பல பேர் கவர்மெண்ட் பஸ்ஸில் கிளம்பி வந்தாங்க, பல பேர் ட்ரெயினில் ஏறி வந்தாங்க, பல பேர் லிஃப்ட் கேட்டு வந்தாங்க. நான் உட்பட மாநாட்டுக்கு நான் லிஃப்ட்டில் தான் போனேன், என் வண்டியை விடலை. அந்த தம்பிங்களாம் யாருனே தெரியாது, பைக் மாதிரி போனேன். கேமராமேன் ஒருத்தர் வந்தார், அவருடைய கேமரா பேக்கை தூக்கிக்கிட்டு போனேன், நடந்து போனேன். இன்னொரு தம்பி, அவர் பேரும் என்னன்னு தெரியாது, அவர் பைக்கில் வந்து அண்ணா இப்போ எப்படி ஹெல்மெட் போனால் அப்படி, அதுக்கும் ஹெல்மெட் போட்டு கூப்பிட்டு போனாங்க. நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு நெருக்கடிகள் தந்தாங்க. பட் வி ஆர் ப்ரிப்பேர்ட், வி ஆர் ஆன்டிசிபேட்டிங் திஸ். சட்ட ரீதியாக சட்டத்துக்கு உட்பட்டு டெமோக்ராட்டிக்காக நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம். அதனால தான் முன்கூட்டி சார் இந்த தேதியில் பண்ணுறோன்னு பர்மிஷன் கேட்குறோம். விநாயகர் சதுர்த்தி பாதுகாப்பு தர முடியாது. நான் என்ன கேட்குறேன், பாரபத்தியில் மட்டுமா விநாயகர் சதுர்த்தி? நீங்கள் பாரபத்தி பார்த்துருக்கீங்களா? அந்த பொட்டல் காட்டில் விநாயகர் சதுர்த்தி யாராவது கொண்டாடி இருக்கிறாங்க அதுக்கு முன்னாடி? சரி சார் பரவாயில்ல, 24 இப்படி பண்ணிட்டீங்க. இதற்கு முன்னாடி இதற்கு பின்னாடி ஒன்றிய அரசுலேருந்து அமித்ஷா வர்றார், நரேந்திர மோடி வர்றார், அப்போல்லாம் விநாயகர் சதுர்த்தி இல்லையா? உச்சகட்டமாக இவ்வளோத்தையும் தாண்டி நாமெல்லாம் வரப்போகிறோம் அப்படின்னு தெரிந்த உடனே மிக முக்கியமான நெருக்கடியாக நான் நினைக்கிறது என்னென்னா, இந்த நாளை நீங்கள் ப்ரீபான் பண்ணணுன்னாங்கல்ல, சாலை மாநாடு போஸ்ட்பான் ஆனதுக்கும் இந்த மாநாடு ப்ரீபான் ஆனதுக்கும் நடுவில் ஒரு வருஷம் கூட முடியல. ப்ரீபான் பண்ணிட்டா ஒரு வார நாளில் வச்சுட்டா கூட்டம் வராதுன்னு நினச்சாங்க. சாரி, நான் திரும்ப அதான் சொல்கிறேன், சண்டே மட்டும் வந்து பார்க்குறதுக்கு இன்னும் சினிமா ரசிகர்களையும் உங்களை நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. இல்லை, அவங்க ஆக்சுவலி பொலிட்டிசைஸ் ஆகிட்டாங்க, தேர்ஸ்டேவாக மாற்றினாங்க. அவங்க சொன்ன நாளில் அவ்வளோ பெரிய கூட்டம், இவ்வளோ தடைகளை தாண்டி வந்தது. சப்போஸ் இந்த தடைகள்லாம் இல்லைன்னு வைங்களேன், அனதர் ஒரு 10 lakhs ஏறி இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் பட் தட்ஸ் ஓகே, இதெல்லாம் அரசியல்னால் இப்படி தானே, இதை தெரிஞ்சு தானே வந்தோம். என்ன அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் அவங்க வந்து அதுலேயுமே நல்லவர்கள் இருக்காங்க. தீயணைப்பு துறையில், காவல்துறையில், பாதுகாப்பு கொடுத்ததில் உண்மையிலேயே சில நல்லவர்கள் இருக்காங்க, நியாயப்படி நடக்கக்கூடிய இருக்காங்க, பெண் காவலர்கள் இருக்காங்க, அவங்களாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க. மருத்துவத்துறையில் அதையும் தாண்டி ஒரு மனிதநேயத்தோடு மனிதாபிமானத்தோடு பேர் தெரியாத பலரும் அங்கே வந்து ஹெல்ப் பண்ணாங்க. அவங்களுக்கெல்லாம் நாங்கள் என்ன சொல்ல முடியும்? அவங்களுக்கு ஒரு நல்லது நடக்கணும்னா நாடு நல்லா இருக்கணும். அது மாதிரி ஒரு விஷயத்தை நடப்பதற்காக ரொம்ப ஹானஸ்ட்டாக இதய சுத்தத்தோட தூய்மையான கைகளோட சமூக சேவை செய்யணும்.
மக்களுடைய அன்பை வெல்லணுங்கிறது தான் நாங்கள் தாண்டி போகிறோம். மற்றபடி பிரச்சனைலாம் இந்த அல்லு சில்லு அதெல்லாம் பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் ஆன்டிசிபேட் பண்ணீங்க அப்படின்றத சொல்கிறீங்க. இங்கே நிறையா ஒரு பத்திரிகையாளர்கிட்டலாம் கேட்டால் ஆமாம் கட்சி ஆரம்பித்தா அந்த மாதிரி தடைகள்லாம் இருக்க தான் செய்யும், அதை வேற பெரிதுபடுத்த யாருக்கும் அப்படி இல்லை. அப்படின்னும் சொல்கிறாங்க. ஆனால் நான் பார்த்த வரைக்கும், நான் வந்து நோட் பண்ண வரைக்கும் இதை யாருமே பெரிதுபடுத்தலை. போலீஸ் காவல்துறையினர் என்ன சொல்கிறாங்களோ ப்ரீபான் பண்ணுமா ப்ரீபான் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்துட்டு பெரிதுபடுத்தலை, அரசியல் படுத்திருந்திருக்கலாம், அதை படுத்தலை. அது என்ன காரணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஆமாம்மா, நீங்கள் ப்ரீபான் பண்ணுட்டோன்னே இவங்க போய் போராட்டம் பண்ணுவாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க, இவங்க கத்துவாங்க, கதறுவாங்க, கண்ணீர் விடுவாங்க. நீங்கள் நினைப்பதை நடத்தி காட்டக்கூடிய தலைவர் கிடையாது, நீங்கள் நினைக்காததை நடத்தி காட்டக்கூடிய லீடர் இவர். நான் இன்னும் சொல்கிறேனே, நம்முடைய லீடர் வந்து ஒரு டேர்டெவில். வேறு யாருக்கும் 15 லட்சம் பேருக்கு நடுவில் இப்படி ஓடணுன்ற எண்ணம் வராது. எனக்கு வராது, உங்களுக்கும் வராது. நான் சீரியஸாக சொல்கிறேன் கிருத்திகா. அவர் மேடைக்கு வந்த உடனே முதல்ல எல்லாரையும் பார்த்து அவர் அந்த கூட்டத்தை பார்த்தோன்னா அவர் வந்து அவர் வேறு மாதிரி மாறிடுவார். எல்லாரையும் பார்த்து வணக்கம் சொல்லி, ஜிஎஸ்ஸை பொதுச்செயலாளர் போய் கட்டி பிடிச்சி, எல்லா பொதுச்செயலாளரும் போய் ஹக் பண்ணி, திரும்ப அப்படி போகும்போது திடீர்னு என்னையே பார்த்தாரு. என்னை பார்த்தோம் தெரிஞ்சு, ஆஹா தலைவர் இப்போ நம்மளை நோக்கி வந்துடுவார், என்னை நோக்கி ஓடி வராரு. ஐயோ அவர் ஓடி வர வேண்டாம், நான் போடியை விட்டு நான் ஓடி போகிறேன். சார் இருங்க சார் நான் வரேன். அவர் என்னை பக்கத்தில் கூப்பிட்டு, சாரி சார் எல்லாரையும் பார்த்துட்டு உங்களை பார்க்க விட்டேனே, எப்படி இருக்கீங்கன்றாரு. 15 லட்சம் பேர் முன்னாடி இப்படி நம்ம பேசிகிட்டு இருக்க டைம் அது. சார் நல்லா இருக்கேன் சார், என்ன சார் பண்ணலாம் சார் நான் அந்த ரேம்பில் இப்படி போயிடவா சார் அப்படின்றாரு. ஐயோ தெய்வமே போங்க தலைவா வா தலைவா அப்படின்ட்டு துள்ளி குதிச்சு ஓடி, உண்மையிலே ஜல்லிக்கட்டு காலமா நம்மால். நான்லாம் மிரண்டேன். போய் அந்த துண்டு எடுத்து அப்படி கட்டி அப்படி நின்னார் பாருங்க. இது வந்து முன்கூட்டி பிளான் பண்ணிலாம் நடக்கிறது கிடையாது. அந்த ஸ்பாட்டில் அவர் டிசைட் பண்ணக்கூடியவர். அவர் அதான் எல்லாரையும் அந்த கட்டி பிடிச்சி, என்னை அப்படி தோளோட தோல் சேர்த்து அப்படி கட்டி பிடிக்கிறார்ல, எந்த தலைவர் பண்ணுவாங்க சொல்லுவாங்க. தோல் கொடுக்கும் தோழன், உண்மையிலேயே ஒரு தோல் கொடுக்கும் தோழன். அதை ஹானஸ்ட்டாக பண்ணுவாங்க. நமக்கு தெரியுங்களா, சில பொலிட்டிஷியன்ஸ் ஃபேக்காக பண்ணுவாங்க. சில மனிதர்களே நம்மக்கிட்ட பார்த்தோன்னே நல்லா இருக்கீங்களா அப்படிமா, அந்த மாதிரி நீங்கள்லாம் நல்லா இருக்கியா இருறா அப்படி நான் வச்சுக்கிறேன். ஆனால் இவர் அப்படி கிடையாது. இவர் அப்படி பார்த்தோன்னே ஹாய் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது நமக்கு தெரியும் அவர் உண்மையிலே இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். அது மாதிரி அவர் ரொம்ப ரொம்ப பல சந்தர்ப்பங்களை நான் அப்சர்வ் பண்ணி அவர்கிட்ட லேர்ன் பண்ணிக்கிற விஷயம் என்னென்னா, ஒருத்தரை பற்றி கூட நெகட்டிவாக பேச மாட்டான் மனுஷன், ஒருத்தரை பற்றி கூட. அவர் அப்படி இருக்கும்போது எங்களை ப்ரீபான் பண்ண சொன்னதுக்கு நாங்கள் எப்படி மற்றவங்களை பற்றி நெகட்டிவாக பேசி புலம்பிகிட்டு இருக்க முடியும்? பல வாட்டி நான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பேன், அவரும் பார்த்துக்கிட்டே இருப்பார். அப்படியே தலைங்கள்லாம் இருக்கும்ல, அவர் இது சொல்லிட்டார், இது அதுன்ட்டார், அது இதுன்ட்டார். விடுங்க பிரதர், அவரால் என்ன பண்ண முடியுமோ அவர் பண்ணுறாரு. நம்ம பண்ணுறதுக்கு இன்னும் பெட்டரான விஷயங்கள்லாம் இருக்குல்ல, நெக்ஸ்ட் அப்படிம்பாரு. அவன் எனக்கே கோபம் வரும், நான் ட்ரிகர் ஆவேன். தலைவருடைய எண்ணத்தை பற்றி பேசினாலோ, கேரக்டர் அசசினேஷன் பண்ணாலோ, ரொம்ப டிகிரேட் பண்ணி பேசினா என்ன அறியாமல் ட்ரிகர் ஆகிடுவேன். ஒரு ஆங்கர்லாம் நான் பேசிகிட்டு இருக்கும்போது நல்லா தெரிஞ்சவர் தான் பேசிட்டே இருக்கும்போது, இப்போ நம்ம வெற்றி தலைவர் அவர்கள் முதலமைச்சர் ஆகிற போது நம்மளை சொல்லும் போது அவர் சிரிச்சிட்டாரு அப்படின்னு தெனாவட்டா சிரிக்கிறார். அது என்ன மீனிங்? நீங்கள்லாம் என்னடா பண்ண போகிறேன்? அது எனக்கு பயங்கரமாக ட்ரிகர் பண்ணுது. எனக்கு அதுலேருந்து அந்த ட்ராமாலேருந்து வெளில வர்றதுக்கு எனக்கு 1 வாரம் ஆச்சு. பட் இவர் ஒரு துறவின்னு சொல்கிறதா, ஒரு குழந்தைன்னு சொல்கிறதா, ஒரு நல்ல மனிதன் சொல்கிறதா, இவர் அது எதுவுமே பாதிக்காது. இதை எல்லாத்தையும் அவர் லைஃப்பில் பார்க்காத கிரிட்டிசிசம் இல்லை, பார்க்காத நெகட்டிவிட்டி இல்லை. இவரெல்லாம் ஒரு முகம் நடிக்க வந்துட்டார்னு சொன்ன அதே பத்திரிகையில் இவர் தாண்டா நடிகை, இவர் தாண்டா சூப்பர் ஸ்டார் நம்ம வர்றதுக்கு நடுவில் அந்த ஒரு 20-25 வருஷம் இருக்குல்ல, அது அவருடைய உழைப்பு. ஸோ தலைவர் எவ்வழியோ நாமும் அவ்வழி தான். அதனால் தலைவர் தடைகள்லாம் வந்தால் ரசிப்பார். நாங்களும் தடைகள்லாம் நாங்கள் ரியாக்ட்லாம் பண்ண மாட்டோம், ரசிப்போம். ரொம்ப அத்துமீறி பொதுமக்களுக்கு ஏதாவது சேதாரம் வரும்போது அதை தட்டி கேட்கவும் தயங்க மாட்டோம். அது நீங்கள் ஸ்பீச்லேயே பார்த்துருப்பீங்க. அந்த ஃபயர் நீங்கள் லைவில் பார்த்தீங்க இல்லையா, நான் நேர்லேயே பார்த்தேன். தெரிக்க விட்டாப்புல என்ன ஃபயர், என்ன டெலிவரி, என்ன கன்விக்ஷன். ஸோ அதுதான் நம்ம செயலில் அவங்க கொடுத்த தொல்லைகளுக்கெல்லாம் ஏன் ரியாக்ட் பண்ணலன்னா, அது ரியாக்ட் பண்ண வேண்டிய தருணத்தில், ரியாக்ட் பண்ண வேண்டிய இடத்துல தலைவர் சிறப்பாக செஞ்சிட்டார். ஆக்சுவலாக நான் சுற்றி இதுக்குள்ளேயே இருக்கேன். இந்த மேடை அந்த மாநாடு இதுக்குள்ளேயே இருக்கேன்னா, இது அவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. பாதிப்பு இந்த சென்ஸ் அப்படி சொல்ல முடியாது, அது எப்படி சொல்லணும், ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இங்கே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும், தமிழக அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும். அதனால தான் சுற்றி அதுக்குள்ளேயே நான் நிற்கிறேன். கம்மிங் டு த பாயிண்ட், அவரோட என்ட்ரியிலேருந்து, ரேம்ப் வாக்லேருந்து, ஒரு பாடல் வெளியீட்டிலேருந்து, அவருடைய படத்தோட பாடல்களை நீங்கள் ப்ளே பண்ணதுலேருந்து, அவருடைய பேச்சு அது முடிக்கிற வரைக்கும் ஒரு
ஒரு கமர்ஷியல் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போய் உட்காந்து ரசிகர்களோட பார்க்குறப்ப எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இருந்தது. நீங்களும் அதை கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருந்திருப்பீங்க. அந்த அப்படியே அந்த சைடு வந்து பார்த்தா அதுக்கு வந்து ஆப்போசிட்டாக பேசுகிறவங்க, அதை விமர்சனம் பண்ணுறவங்க தான் இங்கே அதிகமாக இருக்கிறது. கண்டிப்பாக விமர்சனம் பண்ணுவாங்க, ஏன்னா அவர் அவ்வளோ விஷயங்கள் பேசியிருக்கிறாங்க தான் விமர்சனம் பண்ணுவாங்க. ஸோ அதை கம்ப்ளீட்டாக அந்த மாநாடை நீங்கள் பார்க்குறப்போ உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது? நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறது அப்படி தான். அவருடைய ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கும்போது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும், நம்ம போய் பார்த்துருக்கோம். ஸோ எனக்கு அப்படி தான் இருந்தது, இந்த படம் சூப்பராக இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்தது? ஆக்சுவலாக 2 பதில் தான். ஒன்று, இது சினிமா மாதிரி இருந்ததுன்னு சொல்கிறவங்க இதை நெகட்டிவாக சொல்கிறாங்களே, கிரிட்டிசிசமாக சொல்கிறாங்களே, அவங்களுக்கு ஒன்று சொல்லணும், சினிமாங்கிறது சாதாரண மீடியம் கிடையாது. கண்ணகி சிலை மெரினாவில் இருக்குது, அதை கதையாக சொன்னது சினிமாவில் தான் இருக்குது. கடவுளை காட்டியதும் காவியத்தை காட்டியதும் காதலை சொன்னதும் எல்லாத்தையுமே செய்தது வந்து சினிமா தான், மாஸ் மீடியா தான். படிப்பறிவு கம்மியாக இருந்த காலகட்டத்திலேயே தேசபக்தியை தொடங்கி தமிழ் பற்றிலிருந்து இந்தி திணிப்பு போருக்கெல்லாம் பெரிய கருவியாக பயன்பட்டது சினிமா தான். முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரில் இருந்து, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர்லேருந்து, செல்வி ஜெயலலிதா அம்மா, புரட்சித் தலைவியிலேருந்து, ஏன் இன்றைக்கி இருக்கிற ஐயா முதலமைச்சர், மாண்பு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சார்லேருந்து, அவருடைய புதல்வர் துணை முதலமைச்சர்லேருந்து எல்லாருமே சினிமாவிலேருந்து வந்தவங்க தான். ஏன்னா சினிமாவினுடைய அருமை வேறு யாரை விட அவங்களுக்கு தெரியும். ஒரு 2.5 மணி நேரம் கவலையை மறந்து அந்த நவரசம் சொல்லுவோம் இல்லையா, ஆனந்தம், மகிழ்ச்சி, நகைச்சுவை எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கக்கூடிய ஒரு சிறந்த கலை வடிவம், அது ஒரு மேஜிக்கல் டூர். அதனால் இந்த மாநாட்டில் அது எல்லாமே இருந்தது. ஆனந்தம், ஆனந்த கண்ணீர், சந்தோஷம், சிரிப்பு, நகைச்சுவை, கோபம் எல்லாமே இருந்தது. அது எல்லாத்தையுமே கொண்டு வர்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இன்னொரு பக்கம் இதை நீங்கள் இப்போ சொன்னீங்கள்ல, எப்படி ரசித்து அப்படி அழகாக உள்வாங்கி அப்சர்வ் பண்ணி சொல்கிறீங்கல்ல, ஸோ இது உள்ளாரே இருந்தவன்ற முறையில் எனக்கு இன்னொரு கூடுதல் ஒரு விஷயம் என்னென்னா, இவ்வளோ செய்நிறுத்திய ஒரு ஃபங்க்ஷனை யாரும் பண்ண முடியாதுங்க. நான் ஓப்பன் சேலஞ்ச் சொல்கிறேங்க. இந்த தேடி தேடி குறை சொல்கிறவங்களுக்கு வந்து இதுக்கு பின்னாடி இருக்க எஃபர்ட்ஸ் வந்து தெரிஞ்சே அதை வந்து வேலிடேட் பண்ண மாட்டாங்க. எக்ஸ்ட்ரானரி டீம் ஒர்க்குங்க. அந்த டாக்டர்ஸ், அந்த மருத்துவ உதவியாளர்கள், அந்த ஃபஸ்ட் எய்ட் பண்ணக்கூடிய அந்த ரெஸ்பாண்டர்ஸ் இருந்தாங்க பாருங்கள், ஃபஸ்ட் ரெஸ்பாண்டர்ஸ், அவங்க கடைசி வரைக்கும் மேடையில் என்ன நடந்ததுன்னே தெரியாது. அந்த ஃபுல்லாக அவங்களோட நின்னாங்க, அந்த கூட்டத்தோடு நின்னாங்க. ஒரு பாக்ஸில் வந்து ஒரு 2000 to 6000 அக்காமடேட் பண்ண முடியும். அப்படி நூற்றுக்கணக்கான பாக்ஸஸை ஐடென்டிஃபை பண்ணோம். அந்தந்த பாக்ஸஸ்க்குன்னு ஒரு மெடிக்கல் டீம் இருந்தாங்க. வார் ரூம்ஸ், இப்போ இருக்கிற வார் ரூம்லாம் உங்களை திட்டணும்னா நான் ஒரு வார் ரூம், என்னை திட்டணும்னா அவர் ஒரு வார் ரூம், அப்படி இருக்குது. ஆனால் அங்கேருந்து வார் ரூம்ஸ் எப்படின்னா, எல்லாத்தையும் டிஸ்டன்ட்டில் ட்ரான் வச்சு, க்ரேன் வச்சு, மல்டிபிள் கேமராஸ், ஷோவை ரெக்கார்ட் பண்ண மட்டும் இல்லைங்க, மக்களை கண்காணிக்க அங்கே வந்து மல்டிபிள் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பீப்புள் உட்காந்து 24 hours அந்த சிசிடிவியில் வர அந்த விஷுவல்ஸ், அந்த மானிட்டர்ஸை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அங்கே இந்த ட்ரோன் அனுப்புங்க, அங்கே ஃபஸ்ட் எய்ட் ட்ரோன் அனுப்புங்க, இந்த மெடிக்கல் டீம் இங்கே அனுப்புங்க, இந்த கேட்டை எவாக்குவேட் பண்ணுங்கள், இந்த என்ட்ரியில் கூட்டம் அதிகமாகுது, இந்த என்ட்ரியில் கம்மியாக இருக்குது, அப்போ டைவர்ட் பண்ணி இங்கே கொஞ்சம் அனுப்புங்க. இது வந்து ஒரு அரசாங்கம் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அவங்கக்கிட்ட அந்த ஆற்றல் இருக்கும். ஆனால் தனி மனிதர்கள் இதை வந்து இழுத்து போட்டு இதை பண்ணாங்க. இதையெல்லாம் பார்க்குற பொழுது சினிமாவை விட அதிகமாக நான் வந்து ஆச்சரியப்பட்டு போனேன். நீங்கள் சினிமா ஒரு 2.5 மணி நேரத்தில் முடிஞ்சிடும். நிறைய ப்ராக்டிக்கலாக இல்லாத விஷயங்கள், பல விஷயங்கள் அது வரல. பட் ப்ராக்டிக்கலாக இது வந்து ஒரு கின்னஸ் சாதனையாக தான் நான் பார்ப்பேன். இதுக்கு முன்னாடி ஒரு பொலிட்டிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷனில் இந்த க்ரௌட் வந்திருக்கலாம், இவ்வளோ ப்ரிப்பரேஷன் இருந்திருக்குமா? டெஃபினட்டாக இல்லைங்க. ஏன் இந்த ப்ரிப்பரேஷன்? there is a difference between அந்த க்ரௌடுக்கும் இந்த க்ரௌடுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இவ்வளோ கண்காணிப்பு தேவைப்படாது. ஏன்னா இங்கே வந்து அவர் மேலே இருக்கிற அன்புனால இவங்க வந்து எக்கச்சக்கமாக வந்து எமோஷனலான நிறைய விஷயங்கள் பண்ணுறதையும் நம்மளால் பார்க்க முடியுது. கண்டிப்பாக இது வந்து வித்தியாசமான ஒரு கூட்டம் தான், அப்படி தான் சொல்லணும். இப்போது ஸ்பீக்கர்ஸ் அவங்க ஏறக்கூடாதுன்னா டவர் ஸ்பீக்கர்ஸ் வச்சோம், அது மேலே ஏறிட்டானுங்க தம்பிங்க. எனக்கு தெரியாதா ஸ்பீக்கர்லேருந்து கீழே இறங்குன்னு சொன்னால் யாரெல்லாம் ட்ரால் பண்ணுவானுங்க, இதை கிண்டல் பண்ண எனக்கு தெரியாதா? ஐ எம் ரெடி டு டேக் இட். நீ ராஜ்மோகனை தானே கிண்டல் பண்ணுவேன், ட்ரால் பண்ணுவேன், திட்டிக்கோ. எனக்கு அவருடைய லைஃப் முக்கியம். அவர் கீழே விழுந்துடக்கூடாது, அவருக்கு அடிபட்டுறக்கூடாதுன்ற கன்சர்ன் முக்கியம். நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பேன். நீங்கள் எவ்வளவு கிண்டல் பண்ணாலும் சொல்லிக்கிட்டே இருப்போம். ஏன் அவன் அது மேலே ஏறுறான்னா, அவன் வந்து ஏற்கனவே ஏறி பழக்கப்பட்டவனாக இருப்பான். எப்படியா தலைவரை பார்க்கணுன்னு ஒரு விஷயத்தில் அவன் பண்ணுறான். அவரை அறியாமல் ஆக்சிடென்ட் எப்போ வேணால் நடக்கலாம், அங்கே ஹை டென்ஷன் ஒயர்ஸ் போகலாம். ஸோ அதீத அன்பில் அவங்களாம் பண்ணும்போது மற்றவங்க கண்டுக்க மாட்டாங்க, கிட்ட பேசுவாங்க. சும்மா அப்படி அன்அஃபிஷியல், சார் மாநாடுனா அப்படி ஒரு 20 பேர் 25 பேர் நடக்கிறது தான் சார்லாம், கண்டுக்காதீங்க சார் அப்படிம்பாங்க. நம்ம கட்சி அப்படி கிடையாது சார். நீங்கள் அவ்வளோ வார் ரூம்ஸ், இவ்வளோ செட்டப்ஸ், இவ்வளோ மெடிக்கல் டீம்ஸ், இவ்வளோ தன்னார்வலர்கள், இவ்வளோ வெண்டார்ஸ், இவ்வளோ பிளானிங், இவ்வளோ ஸ்லீப்லெஸ் நைட்ஸ், இவ்வளோ ப்ரிப்பரேஷன், இவ்வளோ எஃபர்ட், இவ்வளோ செக்யூரிட்டிஸ், இவ்வளோ ப்ரைவேட் செக்யூரிட்டிஸ், இவ்வளோ இண்டிவிஜுவல் செக்யூரிட்டிஸ், இவ்வளோ செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட். உங்களுக்கு தெரியாது எங்கெங்கெல்லாம் இருந்து டெலஸ்கோபிக் வியூஸில் வந்து அவங்க பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நான் சொல்லவும் கூடாது அது செக்யூரிட்டி டிஸ்டன்ஸ்க்காக.
இவ்வளோ மெஷர்ஸ்லாம் ஒரு அரசாங்கம் பண்ண வேண்டிய விஷயத்தை இவங்க தனி மனிதர்களாக பண்ணியிருக்கிறாங்க. இதில் சின்ன சின்ன குறைகள் இருக்கா, அந்த சின்ன சின்ன குறைகளையும் அடுத்தடுத்த விஷயங்களை சரி பண்ணுன்ற அந்த ஒரு விஷயத்தோடு அவங்க வந்து முன்னோக்கி போய்கிட்டே இருக்கிறாங்க. அதனால் இது ஒரு இமாலய விஷயங்க, இமாலயன் டாஸ்க். இது வந்து இது எல்லாமே நல்லபடியாக நடந்து இதை வந்து இழுத்து வர்றது வந்து ஒரு டீம் ஒர்க் தான். அதனால் அந்த அன்சங்கடு ஹீரோஸ் வந்து இந்த நேரத்தில் நான் வந்து மறுபடியும் தேங்க் பண்ணுறேன். நிச்சயமா. ஸோ கம்மிங் டு த பாயிண்ட், ஒரு சிஎம் எப்படிப்பா இவர் வந்து அங்கிள்னு சொல்லலாம்? ஸோ அந்த விமர்சனங்கள் தொடர்ந்து வர ஆரம்பிச்சிச்சு. 2.5 மணி நேரம் நம்ம பார்த்தப்ப வேற மாதிரி இருந்தது. வெளியில் வந்ததுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஒரு படம் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் பண்ணாமல் இருந்திருக்கலாமோ அப்படின்னு தோணும்ல. அது மாதிரி ஒரு சிஎம் எப்படி இவர் அங்கிள்னு பேசலாங்கிற விமர்சனம் இருக்கு. நான் சிஎம் வெறுமனே அங்கிள்னு அவர் சொல்லலை, அப்பா அப்படின்னு தன்னைத்தானே அவர் காயின் பண்ணிக்கிறார்ல. அம்மா அப்படின்னு மக்கள்லாம் கூப்பிட்ட ஆரம்பித்த பிறகு, அவங்க அம்மா அப்படின்னு எல்லாரும் அழைக்க ஆரம்பித்த பிறகு அதை அவங்க ஓன் பண்ணாங்க. அதற்கு போட்டியாக அப்பான்னு இவங்க வந்து கொண்டு வந்தாங்க. ஃபேர் எனஃப், அவங்க பிராண்டிங்கில் அவங்களுக்கு ஒரு டீம் இருக்குது, அதெல்லாம் பண்ணுறாங்க. பட் அடுத்த நாளே அது சோஷியல் மீடியாவில் ட்ரால் ஆச்சு. பாதுகாப்பு உணர்வு கொடுத்துட்டு அப்பான்னு சொல்லலாம். ஒரு பாட்டி மாவு பிடிக்க தனிப்படை அமைக்கிற அதிகாரிகளை வச்சுக்கிட்டு என்ன அப்பா அப்படின்னு கேள்வி மேலே கேள்வி கேட்டு ட்ரால் ஆச்சு. அடுத்து ஒரு ஆடு ஓரணியில் தமிழ்நாடுங்கும் போது கட்சிக்குள்ளாரே இன்னும் ஒரு அணியில் பல அணிகள் பிரிஞ்சு தான் நிற்கிறாங்க. அது வெட்ட வெளிச்சம் உள்ளங்கை நெல்லிக்கணி. ஸோ இந்த அதீத விளம்பரங்கள் என்ன பண்ணோம், ஆன்டி இன்க்யூபன்ஸை இன்னும் அதிகமாக தான் சேர்க்கும். இது எங்கன்னா வாஜ்பாய் சார் அவர்கள் பண்ணாங்க. இந்தியா இஸ் ஷைனிங்னு, இந்தியா ஒளிர்கிறதுன்னு ஒரு கேம்பெயின். அதாவது இந்தியா வந்து எப்போதும் இல்லாத அளவிற்கு பயங்கரமாக ஆயிடுச்சு, நாம தான் அதை பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னப்போ அப்போ அதை விமர்சனம் பண்ணது யார் தெரியுமா? முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். ப்ரெஸ்ஸை பார்க்க வந்தப்போ டப்புன்னு கரண்ட் கட்டாங்க. என்ன இந்தியா இஸ் ஷைனிங், நீங்கள் கரண்ட்டே இல்லை அப்புறம் என்ன ஷைனிங்னு கேள்வி கேட்டவர். ஸோ இந்த அதீத விளம்பரத்தில் அப்பான் அப்படின்னு அவங்க சொல்லுகிற பொழுது அந்த இடத்துல இவர் அங்கிள் அப்படின்னு அவர் சொல்கிறார். அவர் அங்கிள் தானே அவர் கூப்பிடுவாங்க. ஏன் நான் இப்படி வரேன், எங்கள் தலைவரை வீட்டில் இருக்கிற குட்டீஸ்லாம் விஜய் அங்கிள் தான் சொல்லுவாங்க. ஸோ அங்கிள் என்பது வந்து ரொம்ப அநாகரிகமான அன்பார்லிமெண்ட்ரி வார்த்தையெல்லாம் கிடையாது. மற்ற விஷயங்கள்லாம் இவ்வளோ கூர்ந்து கவனிக்கிறவங்க இதை புரோட்டோக்கால்னு சொல்கிறாங்களா? அவர் வெறும் சிஎம்ஐ வந்து அப்படி சொல்லலாம், அப்பான்றங்கிறதுக்காக தான் அப்படி சொல்கிறாங்க. இதை இப்படி சொல்கிறவங்க இஸ்லாமியர்களை எச்சசோறுனார் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி. இன்னும் நடிகைகளை தகாத வார்த்தைகள்லாம் சொன்னார். நான் இதில் அரசியல் பேச வேண்டாம் தான் நினச்சேன், நீங்கள் கேட்டதுக்காக நான் சொல்கிறேன். நீங்களே முன் வந்து அவரை வந்து ஒரு வாட்டி கட்சியை விட்டு பெர்மனெண்ட்டாக நீக்கினீங்க. அப்போ அதில் கூட நீங்கள் சூஸியாக இருக்கீங்க. எந்த நடிகையை திட்டா நீக்கும், அதில் ஒரு பார்ஷியாலிட்டி இருக்குது. அப்போ இஸ்லாமியர்களை செச்சுன்னு சொல்லலாம், அது வந்து நீங்கள் வந்து நீக்க மாட்டிங்களா? இதை விட மோசமாக தரம் தாழ்ந்து உரிமையில் கேவலப்பட்டு மேடை தூரம் பேசுகிறவங்கள மூத்த பத்திரிகையாளர்களும் திரும்ப டிபேட்ஸில் அனுப்பி நீங்கள் வந்து பேச வைக்கிறீங்க. கலைஞர் இருந்தால் கூட இன்று நடந்து கொண்டு இருக்கக்கூடிய இவ்வளோ மோசமான இந்த தரக்குறைவான வார்த்தைகள் அரசியல் இருக்கு பாருங்கள், அவங்க வந்து நடவடிக்கை எடுத்திருக்கார். எம்ஜிஆரை வந்து அவருடைய அவருடைய ஜெண்டரையே கேள்வி கேட்ட பேச்சாளர்கள் இருக்காங்க, திமுக பேச்சாளர்கள். அவருக்கு வந்து குழந்தை இல்லைங்கிறத காமிச்சு அவரை கேரக்டரைசேஷன் ரொம்ப மோசமாக பேசுனாங்க. நடவடிக்கை எடுத்தார் கலைஞர் மீது நடவடிக்கை எடுக்காத வெற்றி கொண்டான்லேருந்து தீப்புரியார் முதல்ல எத்தனை பேர் மீது அவர் நடவடிக்கை எடுத்தார். ஆனால் இங்கே வந்து பேசுன்னு தூண்டி விட்டுருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்குற பொழுது அப்புறம் சாமானிய மக்களுக்கு போய் சென்று சேர்ற வகையில் இந்த விஷயத்தை அவர் பேசியிருக்காருல. அதனால் இதை நான் ஒரு டூலாக தான் பார்க்குறேன், மாசுக்கான ரீச்சாக தான் பார்க்குறேன். மற்றபடி ஒரு நாகரிகமான மனிதர், மாண்புமிகு முதல்வர் மீது நாங்களும் ஒரு மதிப்பு மரியாதையும் வச்சுருக்கிறோம். அந்த மாதிரி நாங்கள் நிச்சயமா இல்லை. ஆக்சுவலாக இங்கே இருக்கக்கூடிய கேள்விகளை அவங்க முன்னாடி நான் வைக்கிறேன். அவங்க சொல்கிறது என்னென்னா, அப்போ நீங்கள் வந்துட்டு பிரைம் மினிஸ்டர் அந்த மாதிரி உங்களால் சொல்லிட முடியுமா? முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அந்த மாதிரி அவங்கள சொல்லிட முடியுமா? இப்போ இருக்கிற முதலமைச்சர் மட்டும் தானே சொல்கிறாங்க அப்படிங்கிறதுனால அந்த விஷயத்தை நான் அவங்க முன்னாடி கொண்டு வந்தேன். ஃபேர் கொஸ்டின். அங்கிள்ங்கிறதோ ஆன்ட்டிங்கிறதோ இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் அநாகரிகமான வார்த்தைகள் கிடையாது. ஆனால் இப்போ தன்னைத்தானே அப்பான்னு பிரகடனப்படுத்திக்கிட்டு அதீத விளம்பரப்படுத்துறது, ஒருவேளை நரேந்திர மோடி ஐயா பாரத பிரதமரை அதை பண்ணாங்கன்னா அவரும் இதை ஃபேஸ் பண்ண தான் போகிறார். அவரும் விளம்பரம் பண்ணுறாரு. அவரும் ஆப்ரேஷன் சிந்தூரை பற்றி பாராளுமன்றத்தில் பேசுகிறாரு, சுதந்திர தின உரையிலையும் பேசுகிறாரு. அவரை விட ஒரு படி மேலே போய் எல்லாரும் நீ அப்பான்றாங்க அப்படிங்கும்போது எனக்கு ஆனந்தமாக இருக்கும்போது அது ஆர்கானிக்காக வரல. இப்போ நீங்கள் வந்து ஸ்டேட் அட்டானமி பேசுங்க, மாநில சுயாட்சி பேசுங்க, வேறு ஏதாவது ஐடியாலஜி பேசுங்க, அது டிஎம்கேவோடைய ஓரியன்டேஷனோட ஆர்கானிக்காக வரும். இந்த அம்மா மாடல் மாதிரி அப்பா மாடலுங்கிறது வந்து பொருந்தலை. நாங்கள் மட்டும் கேள்வி கேட்கல, எல்லாருமே அதை கேள்வி கேட்குறாங்க. ஸோ அந்த சந்தர்ப்பத்தில் தான் அவர் சொன்னதே தவிர, நான் மறுபடியும் என் நினைவு சரியாக இருக்கும்னா திரும்ப தலைவர் பேசுனது அப்படியே கூர்ந்து கேட்டு பார்க்குறேன். அவர் இன்னும் பல விஷயங்கள் பேசினார். அதுக்கு எல்லாருமே அமைதியாக விட்டுட்டு இந்த ஒரு வார்த்தையை பிடிச்சிக்கிட்டே ஒரு 48 மணி நேரம் ஆச்சு.
இன்னும் அதை விட மலர் பேசிக்கிட்டே நல்லது தான், மாஸ் மக்கள் பேசட்டும். அதை தாண்டி நீங்கள் சொன்னீங்க இவ்வளோ பேர் வந்திருக்காங்க, கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 15 லட்சம் வந்திருக்காங்க, பேர் அதுக்கு மேலே வந்திருக்காங்க. கவுண்ட் பண்ண முடியல. நிச்சயமா அஃபிஷியலாக அவ்வளோ கவுண்ட் நம்மளுக்கு கொடுக்கல, பட் நீங்கள் வந்துட்டு உள்ளே இருந்தீங்கிறதுனால உங்களுக்கு தெரியும், அதனால நம்ம அதை எடுத்துக்கலாம் நம்பரா. வந்தது எல்லாருமே பார்த்தீங்கன்னா இளைஞர்கள். அதாவது வந்து ஒவ்வொரு கட்சியிலையும் இளைஞர் அணின்னு ஒன்று தனியாக இருக்கும், ஆனால் இங்கே கட்சியே ஃபுல்லாக இளைஞர்களாக நிரம்பி இருக்கு. அப்படி தான் பார்க்க முடியும், அது உண்மைதான், அதை நம்ம வந்து சொல்கிறதுல வந்து தப்பு கிடையாது. அவ்வளோ இளைஞர்களும் பொலிட்டிசைஸ் ஆயிருக்காங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் நிஜமாலே பொலிட்டிசைஸ் ஆயிருக்காங்களா அப்படிங்கிறது இன்னும் ரசிகர்கள் மனப்பான்மையிலேயே இருக்காங்களோ? ஏன்னா அது அன்பு நம்ம சொல்லலாம், தலைவரை பார்க்கணும் ரேம்பில் ஏறுறாங்கிறது அன்புன்னு சொல்லலாம். வந்தவங்கெல்லாம் வந்து தலைவரை தலைவர் பேசுகிறாரு இருந்து பார்க்கணும், அவர் என்ன பேசுகிறாரு அதை கேட்கணும்னு நினச்சாங்களா, இல்லை அவரை பார்க்கணுன்னு மட்டும் தான் நினச்சாங்களா? அந்த ஒரு கம்பேரிசன் எப்படி எடுத்துக்கலாம்? ஃபேமஸ் சேயிங் இருக்குது, லெனின் நினைக்கிறேன், மக்களை குறை கூறுபவன் முட்டாள் அப்படிம்பாரு. நான் அவங்களை எப்போதுமே குறை சொல்ல மாட்டேன், அவங்க எது பண்ணாலும் குறை சொல்ல மாட்டேன். அந்த ப்ளேமை கூட நான் தான் எடுத்துக்கணும்னு நினைப்பேன். அவங்க பொலிட்டிசைஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் தந்தை பெரியாரையும் அண்ணல் அம்பேத்கரையும் வேலுநாச்சியாரையும் அஞ்சலை அம்மாளையும் கர்மவீரர் காமராசரையும் கொள்கை தலைவர்னு எக்ஸிபிட் பண்ண ஒரு தலைவர்களுடைய 2வது மாநாட்டுக்கும் இதே மாதிரி வந்து சேர்ந்தாங்க. வட தமிழ்நாட்டில் கூட்டம் வரும், தென் தமிழ்நாட்டில் கூட்டம் வராது அப்படின்னு எங்களுடைய பொதுச்செயலாளர் ஆனந்த் அண்ணங்கிட்ட பல பேர் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு அவர் சொன்ன பதில் அவர் ஸ்பீச்சில் கூட அதை மென்ஷன் பண்ணார். தம்பி வர்றது யாரும் உங்களுக்கு தெரியும்ல, வரும்போது பாருங்கன்னாரு. அதே அளவுக்கு தென் தமிழ்நாட்டிலையும் அந்த காஸ்ட்டு கிரீட் அதையெல்லாம் தாண்டி ஒரு யூனிவர்சல் கரிஷ்மாவாக வந்துட்டாங்க. எங்கே இவங்க பொலிட்டிஷியன்ஸ் ஆக ஆரம்பித்தாங்க அப்படின்னா, இந்த சமூக மக்கள், இந்த கட்சி மக்கள், இந்த பெல்ட்டில் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சோகால்டு வெளியில் சொல்லாத பொலிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குல்ல, அந்த ஸ்டீரியோ டைப் இப்போ பிரேக் ஆகிருக்கு. இப்போ இப்படி தான் டெல்டா பகுதி மக்கள்னா அங்கே இந்த சமூகம் தான் இருப்பாங்க, வட தமிழ்நாடுனா இப்படி, மீனவர் பகுதினா இப்படி அப்படிங்கிறதெல்லாம் உடஞ்சி அந்த ஸ்டீரியோ டைப் பிரேக் ஆக ஆரம்பிச்சிருக்கு. எங்களுடைய இன்டர்னலாங்க செயற்குழு, பொதுக்குழு, எங்களுடைய கல்வி விருது வழங்கும் விழா, இது எல்லாமே எங்களுடைய கேடர்ஸ் நடத்துறது. பிஎல்ஏ வாக்குச்சாவடி முகல்கள் பயிற்சி பெற்றவை, அதையும் நான் தான் நெறியாழ்கை செய்கிறேன். அங்கே எங்கேயாவது சேர் உடைக்கிறாங்களா, ரேம்பு மேலே ஏறுறாங்களா? அப்பாயிண்டட் கேடர்ஸ் மட்டுமே, கட்சி நிர்வாகிகள் மட்டுமே கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர் இருக்காங்க. அவங்கள நாங்கள் அவ்வப்போது அடிக்கடி சந்தித்து பயிற்சி பெற்றையெல்லாம் நாங்கள் நடத்திக்கிட்டு தான் இருக்கிறோம். நான் பேசியிருக்கேன், பயிற்சி பெற்றை நடத்தக்கூடிய வாய்ப்பை எனக்கு தலைமை கொடுத்தாங்க. எப்படி பேசணும், எப்படி பேசக்கூடாது, பாலிடிக்ஸ் பேசிக்ஸ் ஆஃப் பாலிடிக்ஸ்லாம் நான் பல வாட்டி எடுத்துருக்கேன். அது மாதிரி நிறைய வாட்டி எடுத்துருக்கோம். அங்கெல்லாம் அவங்களாம் அப்பாயிண்டட் கேடர்ஸ், அவங்க பொறுப்பாளர்கள் ஆகிட்டாங்க, நிர்வாகிகள் ஆகிட்டாங்க. அவங்க நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ சேரில் உட்காந்து என்ன பேசணுங்கிறது கேட்கணும். ஒரு நாள் முழுக்க நடக்கிற பயிற்சி பட்டறையில் பொறுமையாக பேடு அந்த பேனெல்லாம் வச்சு குழந்த மாதிரி 10ஆம் கிளாஸ் பப்ளிக் எக்ஸாம் போகிற குழந்த மாதிரி அவங்க மாறிட்டாங்க, எல்லாம் ப்ரிப்பேர்டாக விட்டாங்க. அவங்கள டாக்டர்ஸ் இருக்காங்க, வக்கீல்ஸ் இருக்காங்க, அவங்கள பெரிய ஸ்காலர்ஸ் இருக்கிறாங்க, சாதாரண மக்கள் இருக்கிறாங்க. வி ஆர் ஒன், வி ஆர் ஈக்குவல், பிறப்புக்கும் எல்லா இருக்குன்னு வந்துட்டாங்க. இவங்கள மாதிரி அவங்கள சார்ந்திருக்கக்கூடிய மற்ற மக்களை உள்ளே கொண்டு வருவதற்கு நம்மளுடைய மாஸ் லீடர் தேவைப்படுறார் இல்லையா? போக போக அவங்களும் பொலிட்டிசைஸ் ஆவாங்க. திரும்ப திரும்ப ஒரு கொஸ்டினை போகிற பக்கத்தில் கேட்டுருவாங்க, உங்கள் கொள்கை என்ன, அதை சொல்லுங்கள், அதை சொல்லுங்கள். டே 1லேருந்து தலைவர் சொல்லிகிட்டு இருக்கிறார். எந்த ஒரு கட்சிக்கும் ஒரு ஃபவுண்டேஷன் முக்கியம். இந்த வீடு பில்டிங் நிற்குது, ஸ்டுடியோ நிற்குது, அது ஃபவுண்டேஷன். வாட் இஸ் ஆர் ஃபவுண்டேஷன்? நம்மளுடைய ஃபவுண்டேஷன் ரொம்ப சிம்பிள், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். எந்த உயிர் பிறந்தாலும் அது வந்து ஒரே உயிர் தான், எல்லோரும் ஒன்றா பார்க்கணும். சரி, இது மூலமாக என்ன அடைய போகிறோம்? ஃபவுண்டேஷன் மட்டும், பில்டிங்குடைய டாப் என்ன? அது குறிக்கோள். அந்த குறிக்கோளுங்கிறது எல்லாருக்கும் எல்லாம், அதிகாரத்தை சேர்த்து. வெஸ்ட் பெங்காலில் பொது உடைமை வந்தது, நிறைய பேருக்கு லேண்டு கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் அடுத்த தலைமுறைக்கு ஒன்றுமே பண்ணல. பெங்களாதேஷில் சுதந்திரம் வந்தது, நிறைய பேருக்கு வேலை கொடுத்தாங்கன்னா அடுத்த தலைமுறைக்கு கோட்டாவே தரல. தமிழ்நாட்டில் சுதந்திரம் வந்தது, திராவிட மாடல் வந்தது, கல்வி அறிவெல்லாம் கொடுத்தாங்க, ஆனால் அடுத்த தலைமுறைக்கு அதிகாரத்தையே தரல. ஒரு பாக்கெட்ஸில் ஒரு பாக்கெட்டில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒவ்வொரு ஃபேமிலி கிட்ட அது அடைப்பட்டு கிடக்கு. அப்போ நம்ம அடையப்படுற குறிக்கோள்னா எல்லாருக்கும் எல்லாம், இன்க்ளூடிங் பவர். அது உடைக்கணும். அது வந்து சயின்ஸில் மாற்றம் வருது, நம்ம ஃபேஷனில் மாற்றம் வருது, எஜுகேஷனில் வருது, பாலிட்டிக்ஸில் பவரில் மாற்றம் வரணும். அப்போ எந்த ரூட்டில் போகிறோம்? அந்த ரூட்டு தான் மதசார்பற்ற சமூக நீதி கொள்கைகள். இப்போ அந்த கூட்டத்தில் இருந்தவங்கள திடீர்னு இந்த கிடுக்கிப்பிடி கேள்வி கேட்குறோம்னு இந்த யூடியூப் சேனல்ஸ்லாம் இருக்காங்க, நம்ம மீது பெரிய அன்பு கொண்டவங்க. ஒரு நாளைக்கு எண்ணி பார்ப்பேன், 16 நியூஸு நீ திட்டியே போடுவாங்க, கட்சியை திட்டியே போடுவாங்க. அவங்க இதுக்குன்னே பாவம் 10 செய்தியாளர்களை அனுப்பி அதில் பார்த்து வேணுன்ட்டே அதில் வந்து ஒரு கேரக்டர் கரெக்டாக ஜட்ஜ் பண்ணி கூப்பிட்டு, அவர் வந்து பாவம் இந்த சென்னையில் நடந்த ஒரு போராட்டத்தெல்லாம் ஒரு மனநலம் குன்றிய ஒரு இளைஞர் பாவம், கீழே இருந்த துண்டை அவரை தூக்கி போட்டு அந்த அம்மா அவர்கிட்டே வந்து பேசுன்னு சொல்லி அவர் தத்தக்கான்னு உள்ளாரி கொஞ்ச நேரத்தில் பார்த்தா ஆம்புலன்ஸ் வந்து அவரை ஏற்றி வாங்க பேசிக்கிட்டே போவோம்
அவனை மனநல மருத்துவமனைக்கு அவரை கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ அங்கே களத்தில் இருந்த ஜெர்னலிஸ்டோடைய இன்டென்ஷன் என்ன, அவங்களுக்கு ஃபோனில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு, அவரோட இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன, அவர் தான் அங்கேயே நிற்கிறாரு பிசிஆர்லேயும் நின்றுக்கிட்டு இந்த கார்டு போடுறா இப்படி போகிறா டெய்லி காலைல சொல்கிறாரு, அவருக்கு டெய்லி அவர் என்னென்ன சொல்கிறாருன்னு எனக்கு சொல்லிடுறாங்களே. அப்போ அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன், அவருடைய மோட்டிவேஷன் என்ன அப்படின்னு இருக்குல்ல. ஸோ இதையெல்லாம் பார்க்குற பொழுது நம்ம எவ்வளவு கொள்கை, எவ்வளவு தெளிவாக பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் குறிக்கோள் என்பது எல்லாருக்கும் எல்லாம் போகிற பாதை என்ன, மதசார்பற்ற சமூக நீதி கொள்கைகள், அதில் என்ன இருக்குது, சமத்துவம், சகோதரத்துவம், அது முழுக்க நிர்வாகிகளுக்கு தெரியும். அது தெரிஞ்ச நிர்வாகிகள்கிட்ட அவங்க மைக்கு நிட்டவே மாட்டாங்க. இந்த பக்கம் பொலிட்டிசைஸ் ஆக ஆரம்பித்த இளைஞன் இருக்கான்ல, அவனை கன்ஃபியூஸ் பண்ண, அவனை பேஃபில் பண்ண, கேரக்டர் அசோசியேஷன் பண்ண திட்டமிட்டு இதை பண்ணுறாங்க. பட் இது ரொம்ப நாள் நிலைக்காது. மக்கள் ரொம்ப தெளிவானவங்க. எனக்கு 2016 எலெக்ஷன் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலான்னு தெரில. அப்போ எல்லோரும் என்ன தெரியுமா சொன்னாங்க, அவ்வளோதான் சென்னையில் ஃப்ளட் வந்துருச்சு, அம்மா காலி, அடுத்து டிஎம்கே தான்னாங்க. ரிசல்ட் வேறு மாதிரி இருந்தது. அப்போ தான் ஜெர்னலிஸ்ட் சொன்னாங்க, நீங்கள் கட்டமைக்கிறது கிடையாது மக்களின் முடிவு, அவங்க உண்மையிலே அவங்க மனதில் என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் அவர்களின் முடிவு. ஸோ எவ்வளவு நீங்கள் கட்டமைச்சாலுமே ரொம்ப தெளிவாக இவங்க பொலிட்டிசைஸ் ஆக ஆரம்பிச்சாங்கிறது நல்லா உணர முடியுது. எஸ், நீங்கள் சொல்கிறத நான் இன்னும் கன்சிடரிவாக எடுத்துக்கிறேன். இன்னும் போக போக இன்னும் பெட்டராக அதை எக்ஸிபிட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அவங்களுடைய உடல் நலன் உயிர் நலன் கருதியாது அப்படி அவங்க இன்னும். இவ்வளோ நாளாக பத்திரிகையாளர்களை சந்திக்கல, இனிமேலாவது பத்திரிகையாளர்களை சந்திப்பாரா? வெகு விரைவில். கூட்டணி இல்லாம எப்படி திமுகவை வீட்டுக்கு அனுப்ப முடியும்? இதே கேள்வி தான் 67ல வந்தது, இதே கேள்வி தான் 77ல வந்தது. History repeats once again. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Let's go holidays. It's time to travel beyond the boundaries. JNN Institute of Engineering, Chennai. Join CSE, AINDS, Cybersecurity, Real Estate Design, MBA and more. Counseling code 1126.